தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 11 வசனம் 3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கற்பிக்கிற உம்முடைய வார்த்தையின்படி எல்லா காரியத்திலையும் நாங்கள் செய்கிற நல்ல இருதயத்தை கர்த்தர் இந்த வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மோசே ஆசரிப்பு கூடாரத்தை கெட்டும் பொழுதும், ஆண்டவரே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கெட்டும் பொழுதும், நோவா ஆண்டவரே கப்பலை செய்யும் பொழுதும், ஆண்டவரே கர்த்தர் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி செய்தார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நல்ல ஒரு இருதயத்தை, கீழ்ப்படுகிற நல்ல ஒரு இருதயத்தை கர்த்தர் இந்த ஜெப வேளையில என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்க. நாங்கள் எல்லா காரியத்திலும் வீட்டில் இருக்கிற நடைபெறுகிற எல்லா காரியத்திலையும், வியாபாரத்தில் எல்லாவற்றிலும், வேலையில் எல்லாவற்றிலும், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீரோ ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ ஆண்டவரே, அதற்கு கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தை கத்தத்தாங்க ஆண்டவரே. அப்பொழுது நீங்க எங்களுடைய தேவனாய் இருப்பீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் வைத்துக் கொள்ளுகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்க. கர்த்தர் பேசும் பொழுது ஆண்டவரே அந்த சத்தத்துக்கு கேட்டு ஆண்டவரே அதன்படி செய்கிற நல்ல இருதயத்தை ஆண்டவரே இந்த ஜெப வேளையில என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே செய்யுங்கள் என்று சொல்றத நாங்கள் செய்யட்டும் ஆண்டவரே, செய்யாதே என்று சொல்லுகிறத நாங்கள் செய்யாமல் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கடைபிடி என்றிருக்கிறத நாங்கள் கடைபிடிக்க உதவி செய்யுங்க. விட்டுவிடுன்னு சொல்றத நாங்கள் விட்டு விடுகிற கிருபையை கத்த தாங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயமானது தேவனுடைய சத்தத்துக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிற ஒரு நல்ல இருதயமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை கடந்த நாட்களில் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்காமல் ஆண்டவரே எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி செய்திருந்தோமானால் கர்த்தர் தயவாய் மன்னித்து ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியத்திலும் உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய, சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு தருகிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.